பரிகார ஸ்தலங்கள் என்னும் இந்த பகுதியிலே நாம் பொதுவான ஆன்மீக தகவல்களை எல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் செய்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றன, இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலமாக என்னென்ன பரிகாரங்களை நாம் செய்து கொள்ள முடியும், அதிலே உள்ள பரிகார பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். பழச்சாறு அபிஷேகம் செய்தால் திருமண தடை நீங்கும். இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக சமூகத்திலே பூதாகாரமாக விஸ்வரூபம் எடுத்திருப்பது திருமண தடை. என்ன இன்றைக்கி யாருக்குமே கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணத்துக்கு பையன் கிடைக்கல. இது எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்குது, எல்லா லெவல்லையும் இருக்குது. டெய்லி இன்கம் கிடைக்கிற சாதாரண கூலி தொழில் பண்ணுறவங்கலேருந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கக்கூடிய பல நூறு கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கும் குடும்பம் வரை, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்ற மக்கள் முதல் மிகப்பெரிய செல்வந்தர்கள் வரை எல்லா வீட்லேயும் பார்த்தா பையன் கிடைக்கல, கல்யாணத்துக்கு வரன் கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல. ஏதோ ஒரு காரணம். எவ்ரிபடி ஹஸ் காட் தேர் ஓன் ரீசன்ஸ். என்னென்னு புரியல. ஒருத்தர் கேட்டால் அவங்க இல்லை எங்களுக்கு ஒத்து வரா மாதிரி வரல சார், எங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி எதுவுமே வரல, இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் திருமண தடை ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. இப்போது இவங்களுக்கு நல்ல ஜாதகம் கிடச்சி, ஜாதகம்லாம் பொருந்தி, ஃபோட்டோவை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்லி, பையனும் ஓகே சொல்லிட்டா, பொண்ணு ஓகே சொல்லியாச்சு, சரி அப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பொது இடத்துல சந்திப்போம் அப்படின்னு இப்போல்லாம் அப்படி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. பொது இடத்துல சந்திக்கிறதுக்குன்னு போகிறாங்க. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ இல்லை ஒரு கோவில்லையோ வெளியில் அப்படியே உட்காந்து பேசுகிறாங்க. அப்படியே அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. நேரில் பார்த்து பிடிச்சிருச்சு, ஓகே பொண்ணு சரின்னு சொல்லிட்டா சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் ரெண்டும் தனியாக பேசுகிறேன்னு ஆரம்பிக்கும். அப்போ பிடிச்சி தலைவலி. இவங்க தனியாக பேசினால் கண்டிப்பாக சண்டை வருகிறது. தனியாக பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டாங்க. என்ன தான் பண்ணுறதுனே புரியல. என்ன அப்படி தனியாக பேசினா சண்டை வருது அப்படின்னு கேட்டால், டேஸ்ட் டசன் அக்ரி, வேவ் லென்த் வேறு மாதிரி இருக்குது, சரியாக வரல, இப்படியே எல்லோரும் சொல்லிடுறாங்க. யாருக்குமே டேஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்ரியால். அதுக்கு என்ன பண்ண முடியும்? டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். எனக்கு தோசை பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு இட்லி பிடிக்கும். அதுக்காக நண்பர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தோமா? ஒவ்வொருத்தர் டேஸ்ட் ஒரு மாதிரி டேஸ்ட் வேரி ஆகுது. எங்களுடைய வேவ் லென்த் சரியாக வரல, எங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் சரியாக இல்லை, ஏதோ சொல்கிறாங்க. கெமிஸ்ட்ரி ஒத்து வரல, ஏதோ கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் தெரியும் நமக்கு, கெமிஸ்ட்ரி எப்படி ஒத்து வரும் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி ஒரு காரணத்தினால எல்லாமே இன்றைக்கி மேரேஜ் டிலே, திருமணம் தாமதமாகி கொண்டே போகிறது. இதற்கு என்ன பரிகாரம்? திருமணம் தாமதமாவதை தடுப்பதற்கு, திருமண தாமதத்தை தடுப்பதற்கு, திருமணம் உடனடியாக நடைபெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பழச்சாறில் அபிஷேகம் பண்ணணும். சாத்துக்குடி ஜூஸ், மாம்பழ ஜூஸ், தக்காளி ஜூஸ், திராட்சை ஜூஸ், அன்னாசிப்பழ ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ். நம்ம ஜூஸ் சாப்பிட்றதா இருந்தால் ஐஸ் போடுவோம், சுகர் போடுவோம். சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ரெண்டும் போடக்கூடாது, தனியாக ஜூஸாக இருக்கணும். நம்ம டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கக்கூடாது. ஜூஸ் பண்ணி அப்படியே ஒரு குடம் ஜூஸ் அபிஷேகம் பண்ணிடணும். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் இறைவனுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தினால் என்னென்ன பரிகாரங்களை நாம் செய்து கொள்ளலாம், எந்தெந்த அபிஷேகம் செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக நாம் இந்த அபிஷேக திரவியங்கள் நமக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்ன அபிஷேகம் செய்தால் இன்ன பலன் அப்படின்னு ஒரு பட்டியல் ஒன்று இருக்கிறது. அதிலே நாம் இன்றைய தினம் பார்க்கவிருப்பது நெல்லிப்பொடி, அபிஷேக பொடி. நெல்லிப்பொடின்னு ஒரு பொடி கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் போய் நெல்லிப்பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த நெல்லிப்பொடியால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேக தூள் அப்படின்னு ஒரு பவுடர் ஒன்று போட்டு வைப்பாங்க பாக்கெட்டில். அந்த அபிஷேக தூளுங்கிற அந்த பவுடரில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை பொடி செய்து அதிலே போட்டு இருப்பார்கள். பூக்கள், இலைகள் இதெல்லாம் காய வச்சு அதை பொடி பண்ணி கூட போடுவாங்க. அதில் அது ஒரு வாசனையாக இருக்கும். அந்த அபிஷேக பொடி அப்படின்னே விற்பாங்க. நெல்லிப்பொடி தனியாக விற்பாங்க. நெல்லிப்பொடி, அபிஷேக பொடி இதெல்லாம் பூஜை சாமான் கடைகளிலும் நாட்டு மருந்து வியாபாரம் செய்கின்ற இடங்களிலும் கிடைக்கக்கூடிய பொருட்கள். இது கவலை தீர்க்கக்கூடியது. இந்த பொடிகள் சில பேருக்கு எப்போதும் மனசில் ஏதாவது ஒரு தீராத கவலை இருந்து கொண்டே இருக்கும். கவலைன்னா சாதாரண கவலையாக இருக்காது. குடும்பத்திலே சில பெரிய கவலைகளெல்லாம் சிலருடைய குடும்பத்திலே அவர்களின் நிம்மதியை கெடுத்து விடும் அந்த கவலை. சில கவலைகள் எப்படி வருதுன்னா, இவங்க செய்கிற தவறுனால வருது. இவங்க எடுக்கிற தவறான முடிவுனால் கவலை சில பேருக்கு வரும். சில விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் விட்டுருவாங்க, அதுக்கப்புறமா ஐயோ விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி கவலை வரும்.
சில பேர் தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. பசங்க காலேஜுக்கு போயிருப்பாங்க, இவங்க வீட்டில் உட்காந்து ஐயோ காலேஜுக்கு போயிட்டு ஒழுங்காக வரணுமே, பத்திரமா வரணுமேன்னு கவலைப்படுவாங்க. தினமும் வெளியே போயிட்டு தான் வர போகிறாங்க, வீட்டிலேயே இருக்க முடியும், வெளியே தான் போவாங்க. பசங்கன்னா வெளியே போவாங்க, வரத்துக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அதுக்காக தினசரி அவங்க வர வரைக்கும் உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க சில பேர். அதை போல் கவலைப்படுவதில்லை. நல்ல ஒரு ஏதோ ஒரு தகுந்த காரணத்திற்காக கவலைப்படுவது, தீராத கவலை மனதிலே இருந்து கொண்டு மனதின் நிம்மதியை கெடுத்து கொண்டு இருப்பது, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் இருக்கிறது, எப்போ பார் கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சில பேருக்கெல்லாம் வந்து ஏற்படும். அந்த கவலை தீருவதற்கு இந்த அபிஷேகம் செய்வது நல்லது. நெல்லிப்பொடி, அபிஷேக பொடி. நெல்லிப்பொடி, அபிஷேக பொடிலாம் வந்து பூஜை சாமான் விற்பனை நிலையத்திலும் சாதாரண நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும். எல்லா பகுதிகளிலும் நாட்டு மருந்து கடைகள், நாட்டு மருந்து பொருட்கள் விற்பனை செய்யும் இடம்னு கடைகள்லாம் இருக்கும். இப்போ மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த கச்சேரி ரோட்டில் மசூதி ஸ்ட்ரீட்லலாம் வரிசையாக நிறைய கடை இருக்கும், நாட்டு மருந்து கடை. எல்லா ஏரியாலையும் நாட்டு மருந்து கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் நெல்லிப்பொடி, அபிஷேக பொடி ரெண்டையும் வாங்கி கோயிலில் கொடுத்து அபிஷேகம் பண்ண கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கவலைகள் தீரும். தெய்வீகத்தன்மை ஏற்படுவதற்கு குங்குமப்பூ அபிஷேகம் செய்யணும். ஒரு டிவைன் அட்மாஸ்பியர், டிவைன் லுக், டிவைன் அப்பியரன்ஸ், தெய்வீகமாக இருக்கும். சில பேரை பார்த்தாலே அப்படியே தெய்வீகமாக இருக்கும், கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கும் சில பேரோட அப்பியரன்ஸ். மனசு தூய்மையாக இருந்தால் தான் நமக்கு வணங்க தோணும். அவங்க மனசு சுத்தம் இல்லாதவங்களாக இருந்தால் பார்க்குறதுக்கு வேணால் அழகாக இருப்பாங்களே ஒழிய கிட்ட போய் பேசும்போது நமக்கு அந்த வேவ் லென்த் அடிக்கும். சில பேர் அழகாக இருப்பாங்க, ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்களாங்கிற சந்தேகம். சில பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சின தோற்றத்தோடு இருப்பாங்க, ஆனால் மனசுலெல்லாம் ஒரே அழுக்காக இருக்கும். தெய்வீகமான எண்ணம் கொண்டவர்கள், தெய்வீகமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் ரெண்டும் சேர்ந்து அமையணும்னா அதுக்கு வந்து குங்குமப்பூ அபிஷேகம் பண்ணியிருந்தால் அப்படி ஒரு தெய்வீகம் அவர்களிடம் குடிகொண்டு இருக்கும். அவர்கள் தெய்வீகமானவர்களாக இருப்பார்கள். எப்பவுமே ரொம்ப பெரியவங்களுக்கெல்லாம் தங்களுடைய வலிமை தெரியாது. ஒரு பெரிய ஒரு ஆன்மீக தொண்டு செய்கிறவர்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு சேவை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் செய்கிற தொண்டு ரொம்ப மகத்தானது, உங்களுடைய சர்வீஸ் வந்து இந்த சொசைட்டிக்கு வேணும் அப்படின்லாம் சொன்னால், ஐயோ நான் என்னங்க பண்ணிட்டேன், நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு ஒன்றும் தெரியாதும்பாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ அதுதான் நிறைகுடன்றது. நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல, என்னை விட பெரிய சாதனை பண்ணவங்களாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, நிறைய படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தான் உண்மையான ஆட்கள் சொல்வார்கள். நிறைகுடமாக இருந்தால் அப்படித்தான் சொல்வார்கள். இது அறகுறையாக இருந்தால் உடனே காலரெல்லாம் தூக்கி விட்டுட்டு, பார்த்தியா என்னை எப்படி புகழறாங்க பார்த்தியா அப்படிம்பாங்க. புகழ்ச்சிக்கு உண்மையானவர்கள் அடிமையாக மாட்டார்கள். மனதிலே உண்மை இருந்தால் அங்கே தெய்வம் இருக்கும், தெய்வம் இருந்தால் தெய்வீகத்தன்மை இருக்கும். அந்த தெய்வீகத்தன்மை கிடைப்பதற்கு நாம் இறைவனுக்கு என்ன அபிஷேகம் செய்தால் நமக்கு அந்த தெய்வீகத்தன்மை கிடைக்கும் என்றால் குங்குமப்பூ அபிஷேகம். குங்குமப்பூங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். தங்கத்தை விட விலை ஜாஸ்தி, இல்லை தங்கத்து கொஞ்சம் கம்மியாக வேணா இருக்கும், அவ்வளோ காஸ்ட்லி அது. அதை வந்து பாலில் போட்டால் அப்படியே ரெட் ஆகிடும். பால் ஒரு மாதிரி எல்லோவாகி கொஞ்ச நேரத்தில் ரெட்டாக மாறும். உண்மையான நல்ல குவாலிட்டி குங்குமப்பூலாம் வந்து காஷ்மீர்லேருந்து கிடைக்கிது நமக்கு. காஷ்மீர் வேலியில் குங்குமப்பூ விளையுது. இமாச்சல பிரதேசத்திலே காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த ஏரியாவிலலாம் வந்து ரொம்ப இன்டீரியராக உள்ளே போனாக்கா அங்கே வந்து இந்த குங்குமப்பூ விளைச்சல் இன்றைக்கே இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று. கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் குங்குமப்பூ போட்டு கொடுப்பாங்க. பாலில் குங்குமப்பூ போட்டு குடித்தா பிறக்கிற குழந்தை நல்ல ரத்தம் சுத்தமாக இருக்கும், ரத்த புஷ்டியாக இருக்கும், கலராக இருக்கும், காம்ப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஷன்லாம் வந்து குங்குமப்பூக்கு சம்மந்தம் இல்லைன்னு சமீப காலத்தில் டாக்டர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. காம்ப்ளெக்ஷனுங்கிறது அவங்க ஜீனில் வருது, அம்மா அப்பா ரெண்டு பேரோட ஜீனும் சேர்ந்து வரும்பொழுது அது காம்ப்ளெக்ஷன் அப்பா டிசைட் ஆகிடுது. குங்குமப்பூ போட்டு குடிக்கிறதுனால வந்து நல்லது, உடம்புக்கு நல்லது, ஆனால் குழந்தையுடைய நிறம் சிவப்பாக இருக்கும்னு நினைக்கிறது தவறு அப்படின்ற மாதிரி இப்போ சமீப காலத்திலே ஒரு மருத்துவ கருத்து ஒன்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த குங்குமப்பூங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று. சும்மா அப்படி ஒரு 0.001 கிராம் தான் இருக்கும் ஒரு பீஸ். அதை பாலில் போட்டால் அது அப்படியே ஒரு ரெட் அண்ட் எல்லோ கலந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். அந்த குங்குமப்பூவால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள். அப்படி செய்தால் அந்த தெய்வீகத்தன்மை ஏற்படும், ஒரு டிவைன் லுக், டிவைன் பிரசன்ஸ்.